வர ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, ஒரு பெரிய டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஏஷியன் அசோசியேஷன், ஏஷியன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. அதாவது வாய் தாடை அறுவை சிகிச்சைக்கான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் சென்னையில் நடைபெறுது. இது வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் கிட்டத்தட்ட 1800 டெலிகேட்ஸ் ஏஷியா ஃபுல்லாக இருந்து வராங்க. ஜப்பான், கொரியா, இந்தோனேஷியா, டைவான், ஹாங்காங், பிலிப்பைன்ஸ், மலேசியா, ஸ்ரீலங்கா. இதில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய், அதோடைய அம்சம் நிறையா விவாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வாய் புற்றுநோய்க்கு ஒரு முன்னோடியான உள்ள ஃபைப்ரோசிஸ், சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பான் மசாலா யூஸ் பண்ணி, பான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வர்ற ஒரு கொடிய நோய், அதை பற்றியும் நிறையா விவாதிக்கப்படும். ஏன்னா இது வந்து இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா, டைவான், சைனா, மலேசியா, நிறைய இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது எல்லாருக்கும். அது நிறையா இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எஃபெக்ட் ஆகுது. இந்த கான்ஃபரன்ஸில் லைவ் சர்ஜரியும் காட்ட போகிறோம். ஒரு 4-5 லைவ் சர்ஜரிஸ், இந்தியன் சர்ஜன்ஸ் பண்ணுறத லைவ் சர்ஜரி காட்ட போகிறோம். 3 நாள் நடக்கிற இந்த அறுவை சிகிச்சை கான்ஃபரன்ஸில் அமெரிக்கன் அசோசியேஷன் பிரசிடென்ட், யூரோப்பியன் அசோசியேஷன் பிரசிடென்ட் எலெக்ட், இந்த மாதிரி நிறையா ஸ்டால்வார்ட்ஸ் வராங்க. ஸோ இதில் சயின்டிஃபிக் டிஸ்கஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டயக்னோசிஸ், ஏர்லி டயக்னோசிஸ், அந்த இது கூட கவர் பண்ண போகிறோம். நிறைய புதிய டெக்னாலஜி, நேவிகேஷன், ரோபாட்டிக் சர்ஜரி, வர்ச்சுவல் சர்ஜிக்கல் பிளானிங், அதை பற்றியும் நிறைய கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லா டாபிக்ஸும், அதாவது வாய், முக அறுவை சிகிச்சை, தாடை மற்றவை, டென்டல் இம்ப்ளான்ஸ், இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறது அந்த டாபிக். அதே மாதிரி ட்ரோமா, இப்போ அடிபட்டு ஃபேஷியல் ட்ரோமா, தாடையெல்லாம் உடஞ்சதுன்னா அது எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறது வந்து எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த கான்ஃபரன்ஸில் கவர் பண்ண போகிறோம். Advances irukka. How do you minimize the amount of injury to the rest of the soft tissues without injuring them? How you can reach the bone? All of that is being going to be addressed and discussed further in the conference. So for inauguration, from the federal government, any minister or இது வந்து மோர் டெக்னாலஜிக்கலி பேஸ்ட் கான்ஃபரன்ஸ், நல்ல சயின்டிஃபிக்காக. ஸோ வி ஹவ் கெப்ட் இட், அதாவது சயின்டிஃபிக்காக யாரெல்லாம் இன்வால்வ் ஆகணுமோ, இப்போ வி ஹவ் இன்வைட்டட் கவர்மெண்ட்லேருந்து பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா, இப்போ செக்ரட்டரி லெவலில் எடுக்கணும்னா அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. நம்ம யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இஸ் கெட்டிங் இன்வால்வ். நிறைய ரீசர்ச் ஃபோக்கஸ். இந்த கான்ஃபரன்ஸ் தீம் வந்து ரீசர்ச், இன்னோவேஷன், அதுக்கப்புறம் கொலாபரேஷன். ஸோ கொலாபரேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பாடிஸ், ஏஜென்சிஸ். இப்போ நம்ம இந்தியன் டென்டல் அசோசியேஷன் இருக்குது, டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது, அந்த பிரசிடென்ட் வராரு. நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ்னு, இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எப்படி யுனைட் பண்ணி எஸ்பெஷலி ஃபார் கேன்சர். இப்போ கேன்சருக்கு வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்ட்டு இருக்கு. சர்வே பண்ணுவாங்க வில்லேஜஸ் எல்லாம் போய். ஏன்னா கேன்சரை பொறுத்தவரையும் எவ்வளோ தூரம் நீங்கள் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். கொஞ்சம் லேட் ஸ்டேஜஸில் வாய் புற்றுனால கண்டுபிடிச்சோன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ். ஸோ எவ்வளோ தூரம் ஏர்லியாக கண்டுபிடிக்கணுமோ அது முக்கியம். அதுக்கு வந்து இப்போ ஃபீல்ட் ஸ்டடிலாம், இப்போ நைஜீரியாவில் ஒரு பெரிய ஃபீல்ட் ஸ்டடி நடக்குது. அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங்லேருந்து அது க்ரியேட் பண்ணாங்க. அதையும் நான் கொடுத்துருக்காங்க, செக்ரட்டரிட்ட பேசியிருக்கோம், நம்ம ஹெல்த் செக்ரட்டரிட்ட. அதே ஸ்டடி இங்கே தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ அவங்க வந்து பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் ஒரு பெரிய ஃபீல்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட் ஃபுல்லாக. ஓரல் கேன்சர் இப்போ அதில் ஃபுல்லாக சேர்க்க போகிறாங்க. ஸோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது, ஏர்லியாக ட்ரீட் பண்ணுறது தான். அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம வெரி பிக் ரோல். ஸோ அதை எப்படி கொண்டாடுறதுன்னா அது ஒரு முக்கியமான 2-3 கருத்தரங்க இருக்குது அதுக்கு மட்டுமே. ஸோ அதில் தான் இந்த ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன்ஸ் ஃபார் அஹெட். ஸோ அவங்களுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். நமக்கு மேன் பவர் இருக்குது, பேஷண்ட்ஸ் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி, கேன்சர் பேஷண்ட்ஸ். ஸோ நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பார்க்க போகிறோம். இந்த சர்ஜரியுமே ஃபாஸ்ட்டாக டே கேர்னு சொல்கிறது, ஒரே நாளில் வீட்டுக்கு போகிற மாதிரி. கீ ஹோல் சர்ஜரி அவங்க சொன்னாங்க இல்லையா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் பண்ணாமல் சின்னதாக கீ ஹோல் பண்ணுறது. கேன்சருக்கு ரோபாட்டிக் சர்ஜரியும் வந்தாச்சு. அதில் 2 பேர் வராங்க, கொரியாவிலேருந்து ஒருத்தர், சைனாலேருந்து ஒருத்தர். இப்போ தாடையில் கேன்சர் வந்துச்சுன்னா ஃபுல் தாடையை எடுத்துகிட்டு இந்த கால் எலும்பு எடுத்து தாடை மாதிரியே வச்சுருவாங்க ஒரே நாளில். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமே தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது இப்போ. ஜா இன் அ டே அது கான்செப்ட், அதுக்கு பேர் வந்து ஜா இன் அ டே.
முந்தியெல்லாம் அது வந்து ஒரு வாரம் ஆகும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. இப்போ ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க. பட் லாங் சர்ஜரி 12 மணி நேரம் 15 மணி நேரம் நடக்கும். பட் இட் கேன் பி டன் இன் ஒன் டே. ஸோ கொரியா, சைனா தேவ் ஸ்டார்டட் டூயிங். லாஸ்ட் இயர் நான் பார்க்கும்போது மலேசியாவில் ஆல்சோ தேவ் ஸ்டார்டட் டூயிங். ஸோ டெஃபினட்டாக இந்தியாவுக்கு இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் நிச்சயமாக இந்தியாவுக்கு வந்துடும். ஏன்னா 3 பேர் ஸ்பெஷலிஸ்ட் அதுக்குன்னு வராங்க, ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க, மீட் த மாஸ்டர்ஸ்னு. ரொம்ப சயின்டிஃபிக்கலாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் அந்த மீட்டிங். தாடை அறுவை சிகிச்சையில் முக மாற்றம் கொண்டாடுவோம் தாடை சிகிச்சையில். அதில் பிளானிங், அந்த வர்ச்சுவல் சர்ஜிக்கல் பிளானிங் அப்படின்ட்டு இப்படி இருக்கிற முகம் எப்படி மாறும் முன்னாலேயே சொல்கிறதுக்கு. அதில் வந்து நிறையா வந்து வெளிநாட்டில் உள்ள சாஃப்ட்வேர் தான் இருக்குது. அவங்க ஃபேஸை நம்ம ஃபேஸை ரொம்ப வித்தியாசம். இப்போ அவங்க யூரோப்பியன்ஸ்லாம் உதர்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும், நம்ம லிப்ஸ் எல்லாம் திக்காக இருக்கும். இப்போ ஆஃப்ரிக்காவுக்கு போனீங்கன்னா இன்னும் திக்கராக இருக்கும். ஸோ அந்த போன் மூமெண்ட்டுக்கும் சாஃப்ட் டிஷ்யூ மூமெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இந்த ரேஷியோஸ். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஏஐ தான் ரொம்ப முக்கியம். அது வந்து இதில் அடாப்ட் இந்த பாப்புலேஷன் இந்த இதெல்லாம் எப்படி மாறும். ஸோ பட் அதோட எங்களுக்கு வந்து மெயினாக நாங்கள் பார்க்குறது வந்து இந்த கேன்சர் ப்ரிடிக்ஷன் தான். ஏன்னா அதில் தான் நமக்கு ரியலி யூஸ்ஃபுல். குவாலிட்டி ஆஃப் லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சர் வந்து கடைசி ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து மிசரபிள். சாப்பிட முடியாது, வலி, மூஞ்சி விகாரமாக இருக்கும்போது உங்கள் குடும்பமே உங்களை வெறுத்தா இருக்கார். அதில் இன்ஃபெக்ஷன் வந்துன்னா ஃபஸ்ட் இட்ஸ் அ ஹாரபிள் வே ஆஃப். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எண்ட் கேர் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒரு தனி கருத்துறாங்க. அது நடத்துகிறோம். பெயின் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, இன்ஃபெக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்களுக்கு உணவு எப்படி கொடுக்குறது. வாய் வழியாக உணவு சாப்பிட முடியாது, என்ன பண்ணுவீங்க? அப்போ இங்கே ஸ்டமக்கில் ஒரு ஓட்டை போட்டு பண்ணுவோம், பிஇஜின்னு. ஸோ அது வழியாக சாப்பாடு கொடுக்குறது, அவங்க நியூட்ரிஷன் கவனணும். ஸோ இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், எண்ட் ஸ்டேஜ் கேன்சர், இதுக்காக ரொம்ப ஃபோக்கஸ் கொடுப்போம். பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம் நம்ம கவர்மெண்ட் கூட சேர்ந்து. ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். நம்ம கவர்மெண்ட் இப்போ ஏற்கனவே ஃபோக்கஸிங் ஆன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், ஓரல் கேன்சர், மவுத் கேன்சர். அதில் நம்ம ஏஐ இந்த டாக்குமெண்டேஷனாக கொண்டு வந்துட்டோம்னா இட் பி வெரி யூஸ்ஃபுல். oral cancer இருக்கிறதுலே highest number of cases. இங்க ஹாலிடே இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல கூட ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்ட் ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இந்த பேஷண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் அதுக்கு மேல வந்து இந்தியா முழுக்க நீங்க போனீங்கன்னா டொபாக்கோ யூஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால இந்த டொபாக்கோ யூஸ் வந்து எல்லா சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை அந்த குட்கா பான் எது எடுத்தாலும் நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்றது என்னன்னா இந்த ப்ரிவென்ஷன் தான் எங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்ட். சார் பேசுனதெல்லாம் இந்த ஏஐலாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லயே பிடிச்சி ஒரு வியாதியை பிடிச்சி அது பெருசாகாம சிம்பிளா ட்ரீட் பண்றதுக்கு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல வளர்ந்த பிறகு நம்ம என்ன சர்ஜரி பண்ணாலும் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால அந்த சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது ஏஐ யூஸ் பண்ணோம்னா. அண்ட் ரெண்டாவது வந்து இதெல்லாம் ஃபீட் டூல்ஸ். இப்போ எல்லாரும் டாக்டர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஸோ ஒரு சாதா மனிதர் கூட இந்த டூலை யூஸ் பண்ணி நாளைக்கு வந்து ஒரு செல்போன் மூலியமா யூஸ் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணி அதை வந்து வாயில இருக்கிறது வந்து புற்றுநோயா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற லெவலுக்கு இது வரணும்ன்றது தான் எங்களோட ஆசை. ஏன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும் நம்ம வியாதியை கண்டுபிடிக்கணும். மற்ற ஃபீல்ட்ல வர மாதிரி இப்போ நீங்க பிரஸ்ட் கேன்சர் சொல்ற மாதிரி அதே தான் ஓரல் கேன்சர்லயும் வரணும்ன்றது ஹெல்த் செக்ரட்டரியோட சார் பேசிட்டாங்க.